சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். இல்லை எப்படிங்க சார் பட்டா கொடுத்தீங்க என் பேர் இல்லாமல்? சரி, உங்கள் பேர் இல்லாமல் பட்டா கொடுக்கணும். உங்கள் பேர் இருக்கிறது தான் பட்டா கொடுக்கணும். நான் அப்ளை பண்ணேன். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா அப்ளை பண்ணியிருக்காரு. உங்கள் பேரை நான் நீக்கியிருந்தா ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரேன். உங்கள் பேரை பட்டாவில் வந்து நீக்கியிருந்தா நீங்கள் கேள்வி கேட்கலாம். என் பேரில் வந்து சார் அது நீங்கள் எப்படி நீக்கிறீங்க? சார் உங்கள் பேரை சேர்த்தாம விட்டாதான் பாருங்க சார், நீங்கள் நீக்கிறீங்க அதெல்லாம் செகண்டரிங்க சார். நான் அனுமதி தராமல் நீங்கள் எப்படி என் பேரை இணைக்கலாம்? என் விருப்பம், நான் இணைப்பேன் இல்லை. இங்கே பிடிங்க. இப்போ தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இது எங்கள் சித்தப்பாரு. நம்மளது கொடுங்க. இது என்னது? நாங்கள் பிடிங்க. சொல்லுங்க. இப்போ நான் அப்ளை பண்ணேன். அப்பா சுப்பாலாம் அதெல்லாம் விட்டுருங்க சார். எப்படி கொடுத்தீங்க? எனக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, உங்கள் அப்பா அப்ளை பண்ணுறாரு. அப்பா அப்ளை பண்ணால் அப்பா எப்படிங்க சார்? அப்போ எனக்கு பதில் உங்கள் அப்பா என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்லை இல்லை, இப்போ குணசேகரோட வாரிசுக்கு தானே அவங்க அப்பா கொடுத்தாரு. அதெல்லாம் கிடையாதுங்க சார். பட்டா கேன்சல் பண்ணுங்கிறீங்களா? எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க? அதுக்கான பதிலை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். சரி, அன்னைக்கு வந்து அது சர்வேயர் மேலே பழகி போட்டு தப்பிச்சிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் கொடுத்தாரு, மனு கொடுத்தோம். சரி சரியா, உங்கள் பேரை நாங்கள் நீக்கலை. உங்கள் பேரை கூட்டுப்பட்ட அவ்வளோ தான் சேர்த்திருக்கோம். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன கேட்காம ஏன் கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? அவர் லஞ்சம் வாங்குறதா சொல்றாரு. அது எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஆடியோ கிளிப்லாம் என்கிட்ட இருக்கு. அதுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களா பேசி நீங்களே பேசுறீங்களே. நீங்களும் பேசுறீங்கன்னு சுந்தரம் சொல்றாரு, பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்றாருங்க சார். மேடம் வணக்கம் மேடம். சரிங்க மேடம். சரிங்க மேடம், நான் இருங்க மேடம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூப்பிட்றேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து தான செட்டில்மெண்ட்னு சொன்னதாக அவர் சொன்னாருங்க சார். இதில் எங்கே தான செட்டில்மெண்ட் இருக்குங்க சார்? அவர் சொன்னார். ஆமாம், நீங்கள் சொன்ன நான் கேட்டுட்டு தான் இருந்தேங்க சார். அதையும் சரி, அவர் சொன்னார். சார்ட்ட டாக்குமெண்ட் காட்டினேன், அவர் பார்த்துட்டு தான். எந்த சார் இருக்கீங்க சார்? விஜிலன்ஸில். சரி, ஓகே. விஜிலன்ஸில் போய் இந்த மாதிரி என்னைக்கு காமிச்சிங்க சார்? அதெல்லாம் நீங்கள் சரி, ஓகே சார். அன்னைக்கு சரி, அதை விடுங்க சார். நான் கேட்டுதாங்க சார். அவன் ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்பா பேர் வந்து கொடுத்தா பையனுக்கு போட்டு தருவேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தர் பேரை நீக்கிறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ நான் சுடுகாட்டுக்கு வந்து என் பேர் போட்டு கொடுங்கன்னா நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா சார்? என்ன சொல்கிறேன்னா, சர்வே நம்பரு இதான் வேணா இருக்கட்டும் சார். ஓனர் நான் என் பர்மிஷனாக கொடுத்தது தப்பு தான். ஆமாம். இப்போ எப்படி அது கொடுத்தீங்க? அதுக்கான விளக்கத்தை மட்டும் எனக்கு சொல்லு. எப்படி எங்கள் அப்பா பண்ணால் நீங்கள் கொடுப்பீங்களா? எங்கள் அப்பா அப்ளை பண்ணால் நீங்கள் கொடுப்பீங்களா பட்டா? அதாவது தம்பி, இப்போ ஒருத்தர் பேர் நீக்கிறதுனா என்கொயரி பண்ணி நீக்குவோம். சரி, எல்லாம் ஓகே. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஏன் பர்மிஷன் இல்லாமல் ஏன் கொடுத்தீங்க? அதுதான் ஒரே கேள்வி. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எதுக்காக அவங்க 2 பேர் வந்து கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? அவங்க நான் வந்து சொன்னேன்னா இன்னைக்காவது வந்து எங்கள் அப்பா வந்து கேட்டால் கொடுங்கன்னு நான் சொன்னேன்னா அப்போ எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? எப்படி உங்கள் பத்திரத்தை உங்கள் அப்பாட்ட கொடுத்துருப்பீங்க? எங்கள் ஜெராக்ஸ் அவர் 1000 பேர் வச்சுருப்பாங்க சார். சார் பத்திரப்பதிவில் போய் 1000 பேர் ஜெராக்ஸ் கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். புரிஞ்சுக்கோங்க. சரி, சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு ஜெராக்ஸ் எங்கள் சித்தப்பா 10,000 ஜெராக்ஸ் என்னது வச்சுருக்காரு. அவர் வந்து கேட்டால் நீங்கள் உடனே பண்ணி கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரங்க தான் 1000 ஜெராக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு நான் வந்து கேட்டால் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஒரிஜினல் கொண்டு வந்தாங்களா? காமிங்க சார். ஒரிஜினல் எங்ககிட்ட இருக்கு. எப்படி கொண்டு வந்தாங்க? என்ன ஒரிஜினல் காமிங்க சார். ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. நான் வந்து எப்படிங்க சார் என்ன வேணா கொண்டு நான் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? ஒரே கேள்வி. நான் சைன் பண்ண ஆதாரத்தை காமிங்க. அம்மாவா? எங்கள் அப்பா பண்ண எங்கள் அப்பா பேர் இதில் இருக்கா? பத்திரத்தில் எங்கள் அப்பா பேர் இருக்கா? எடுத்து காமிங்க. கார்டியனா கூட எங்கள் அம்மா பேர் தான் இருக்கு. நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? சொல்லுங்கள் சார். நாயத்தை நீங்களே சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து இப்போ நான் உங்களை லஞ்சம் கொடுத்ததா வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுங்க சார். அதுதாங்க சார் வேணும். இப்போ சார்கிட்ட பேசுறது ரெசிப்ட் கொடுங்க. அதுங்க ஹலோ சார். சொல்லுங்க சார். நான் பொன்னர் பேசுகிறேங்க சார், சேந்தமாட்டிலேருந்து. சொல்லுங்க சார். எப்படிங்க சார் எங்கள் அப்பா வந்து கேட்டாருன்னு நீங்கள் கூட்டுப்பட்டா கொடுத்தீங்க என் பேரில்? கூட்டுப்பட்டாவுக்கு யார் வேணாலும் மனு கொடுக்கலாம் தம்பி. அது எப்படிங்க சார்? யார் வேணாலும் கொடுத்தா நீங்கள் நான் வேற ஒருத்தருக்கு வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களாங்க சார்? தம்பி, சொத்துல ஒரு பத்திரம் கொடுக்காம பண்ணியிருந்தாதான் நீங்க கேள்வி கேட்க சார். கிரையம் பண்ணியிருக்கு சார். நான் ஒன்று சொல்கிறேன். 2 பேர்த்துக்கு தனித்தனியாக கிரையம் பண்ணியிருக்குங்க சார். நீங்கள் எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் கொடுக்கலாம்? சொல்லுங்க சார். 2 கிரையம் தனித்தனியாக பண்ணியிருக்குது. தான செட்டில்மெண்ட் கிடையாது, சேல் டீடு போட்டிருக்கு. ஆமாம். இப்போ எப்படி சார் நீங்கள் என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம்? அன்னைக்கு வந்து நான் லஞ்சம் வாங்கிட்டீங்க நான் சொல்லவே இல்லை, வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணீங்க. இப்போ எப்படிங்க சார் என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க கூட்டுப்பட்டா?
சரி தம்பி, நீங்க நேர்ல வாங்க, நான் உங்களுக்கு explain நேர்ல வரத்துக்கு இருக்கு, நீங்க இதை ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க சார். தம்பி நேர்ல வாங்க தம்பி. நேர்ல வந்தா மட்டும் நீங்க என்னங்க சார் சொல்லுவீங்க? இதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. நீங்க நேர்ல வாங்க. அன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு விஜிலன்ஸ் explain டிபார்ட்மெண்ட் கேளுங்க. இல்ல அன்னைக்கு எதுக்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து இது தான செட்டில்மெண்ட் எப்படி சொன்னீங்க தம்பி நீ இதெல்லாம் நேர்ல வந்து கேட்கணும் தம்பி, உங்களுக்கு சார்? பதில் நேர்ல வந்தா மட்டும் நீங்க என்னங்க சார் சொல்ல போறீங்க? நீங்க நேர்ல வாங்க தம்பி, நேர்ல வந்தா தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இல்ல நீங்க அன்னைக்கு ஏன் வீடு தேடி வந்து என்ன மிரட்டினீங்களே, இப்ப ஏன் வரல? இப்ப நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு நான் வீடியோ போட்டிருக்கேனே, ஏன் வந்து நீங்க என்ன மிரட்டல? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். சரி தம்பி, சரி இப்ப தம்பி, நீங்க வாங்க, சொல்றீங்களே, இப்ப ஒருத்தர் அப்ளை பண்ணா இன்னொருத்தர் கூட்டி, இதை வந்து நீங்க பிரஸ்ல சொல்றீங்களாங்க சார் வந்து? வாங்க. என்ன தம்பி? இப்ப நீங்க சொல்றீங்களா ஒருத்தர் அப்ளை பண்ணா இன்னொருத்தர் பேரையும் கூட்டு பட்டால போட்டு தருவோன்னு, இதை வந்து சோஷியல் மீடியால பிரஸ்ல சொல்றீங்களா வந்து? சரி தம்பி, நீ நேர்ல வாங்க, நான் சொல்றேன் வாங்க. ஏன் இப்ப போன்ல சொல்ல ஏங்க சார் பயப்படுறீங்க?